எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். நீங்க மட்டும் தான் காரணம். ஆமா, நீங்க மட்டும் தான் காரணம். நர்மதா, நீ எதுவும் சொல்ல வேணாம். போதும்மா, எல்லாமே போதும். எதுக்கு மறைக்கிறீங்க? மறைச்சு மறைச்சு என்னத்த சாதிச்சீங்க? அப்பா உள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இவங்க எல்லாரும் என்ன பேசிட்டு போறாங்கன்னு பாத்தீங்கல்ல? ஏய், என்னடி புதுசா எதையாவது பேசி பிளேட்ட மாத்தலான்னு பாக்குறியா நீ? தேவை இல்லங்க. நான் எதுக்கு பிளேட்ட மாத்தணும்? அவசியமே இல்ல. நான் மணிமங்கலம் வந்ததே உங்களுக்காக தான், எனக்காக இல்ல. போதும், நீ பேசி நான் கேட்டதுக்கு எல்லாம் போதும். வாய மூடிக்கிட்டு பேசாம இருந்துரு. கொலை வெறியில இருக்க. நர்மதா, எதுவும் தேவையில்ல. அவங்க உறவு வேணா ஒண்ணு வேணா போ சொல்லு. பாட்டி மாதிரி நாங்க தான் வேணும்னா இந்த பக்கம் வாங்க. இப்படிதான்டா சென்டிமெண்டா பேசி பேசி லாக் பண்றீங்க. அப்படித்தானே என்னையும் ரோகிணியும் லாக் பண்ணீங்க. எங்கடா கத்துக்கிட்டீங்க இப்படி ஃப்ராட் தனம் பண்றதுக்கு? ஃப்ராட் தனம் பண்ணோம்னா உங்க குடும்பத்துக்கிட்ட தான்டா கத்துக்கணும். ஆமாண்டா, நாங்க ஃப்ராடுங்க தான். ஆனா நீங்க நல்லவங்களா? எங்க அப்பா வந்தா சொத்து போயிடுங்கிறதுக்காக உங்க அம்மா இந்த ஆடிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் சொத்து தான காரணம். ஏய், ஒடிச்சு வாயெல்லாம் உடைச்சு விட்டுருவேன். யாருக்குடா வேணும் உங்க சொத்து? உங்களுக்கு தான். அதுக்கு தானே இந்த ஆடிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, அனாவசியமா வார்த்தையை விடாதீங்க. ஃப்ராடு தனம் பண்ணி கல்யாணம் பண்ணீங்கன்னு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணா 10 வருஷம் உள்ள இருக்கணும். பாத்துக்கோங்க. போடு, எஃப்ஐஆர் போடு. தாத்தா பண்ண காரியத்தால 30 வருஷமா என் அப்பாவும் அம்மாவும் வீட்டு ஜெயில தான் இருக்காங்க. ஜெயில் வாழ்க்கை தான் வாழ்றாங்க. நான் என்னமா தப்பு பண்ணேன்? உங்க அப்பனும் ஆத்தாளும் பண்ண தப்புக்கு தான் இனி வரை தலை குறிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? Tell uncle what mistake he did. Punish பண்ணலாம். Tell. யோ, சும்மா இரியா. நர்மதா, நீ எதையும் சொல்ல வர, அது எதுக்கு மழுப்பிக்கிட்டே? சொல்ல வந்தத சொல்லு. இந்த பிரச்சனை எங்க தொடங்குச்சு? பிரபாகரன் காஞ்சனாவை விட்டுட்டு மாலதியா கல்யாணம் பண்ணதுனால தானே தொடங்கிச்சு. அப்படிதானே? அதனால தானே நீங்க அவமானப்பட்டீங்க. ஐயா பெரிய மனுஷனே, கல்யாணத்துக்கு முந்தின நாள் நீங்க ஒரு ஆக்சிடென்ட் பண்ணீங்களே, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? அதுக்கு இதுக்கு என்னம்மா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு மாமா, நிறைய சம்பந்தம் இருக்கு. உங்க பிள்ளைக்கு அந்த காஞ்சனாவுக்கும் கல்யாணம் நடக்க இருந்த அதே நாள்ல தான் எனக்கும் கல்யாணம். என் கழுத்துல தாலி ஏறல. எனக்கு தாலி கட்ட வேண்டிய வரதான் நீங்க ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னுட்டீங்க.